மாலை பொழுதிலே இரவு நேரத்தில் அவர் வேலையிலிருந்து திரும்புகிற பொழுது வழக்கமாக பிடித்திருந்து அவர் தடுமாறி நடந்து கொண்டு கொண்டிருந்தார். இந்த நேரத்திலே சாத்தான் அவரை பயமுறுத்த வேண்டும் என்று நினைத்தார். ஆகவே அவர் இருக்கான ஒரு பகுதியிலே நடந்து வந்து கொண்டிருந்த பொழுது திடீரென ஒரு கோர முகத்தோடு அவர் முன்பாக வந்தார். அவர் நிமிர்ந்து பார்த்தார். ஆனா அவருடைய முகத்துல எந்த பயமும் கிடையாது. ஒதுங்கி அவர் நடக்க ஆரம்பித்தார். சாத்தானுக்கு ரொம்ப அவமானம் ஆயிடுச்சு. எத்தனை பேரை நம்ம பயமுறுத்தி விடுவோம். நம்மளை பார்த்துட்டு பயப்படாமல் போவோம். ஏன் என்று கேட்டுவிட வேண்டும் என்கின்ற அவர்களே சாத்தான் மீண்டும் அவர் முன்னால் வந்து நின்றார். ஏப்பா எனக்கு பார்த்ததில்ல, அவன் பார்த்தேன், நான் யார் தெரியும்ல, தெரியும், நீ சாத்தான் தானே. என்னை பார்த்தா பயமா இல்லையா அவனுக்கு? இப்ப அவர் சொன்னாங்க, அவன் தங்கச்சி கூட தான் 25 வருஷமா அவளுக்கே பயப்படல, பயப்படுவான் என்று சொல்லிவிட்டு அவர் நடந்து போய்கிட்டே. நார்மன் வின்சென்ட் பீல் என்கின்ற ஒரு எழுத்தாளர், சைக்காலஜிஸ்ட், ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் புத்தகத்தை எழுதினார். The Power of Positive Thinking என்கின்ற ஒரு புத்தகம். அந்த புத்தகம் எப்பொழுது படித்தாலும் நமக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கிற ஒரு புத்தகமாக இருக்கிறது. அந்த புத்தகத்திலே அவர் ஒரு நிகழ்வை குறிப்பிடுகிறார். மிகவும் கவலைப்படுகின்ற ஒரு மனிதர், மிகவும் தன்னுடைய வாழ்க்கையில வருத்தப்படுகிற, சோகப்படுகிற ஒரு மகிழ்ச்சியற்ற மனிதர் அவரிடத்திலே கவுன்சிலிங் கொண்டிருக்கிறார். அவர் சொல்லுகின்றார், என்னுடைய இடத்துல எப்பொழுதும் கவலை இருக்கிறது, எப்பொழுதும் பயம் இருக்கிறது, என்னுடைய உள்ளத்திலே மகிழ்ச்சி இல்லை, ஒரு மன நிறைவு கிடையாது என்று அவர் பகிர்ந்து கொள்ளுகிற பொழுது இந்த சைக்காலஜிஸ்ட் அவரிடத்திலே பேசி அவருடைய வாழ்க்கையை பெற்றார். அடுத்ததாக அவர் முன்பாக ஒரு வெள்ளைத்தாளை எடுத்து வைக்கிறார். அந்த வெள்ளைத்தாள் இரண்டாக ஒரு கோடு நடுவிலே போடப்பட்டிருக்கிறது. அவர் சொல்கின்றார், இடது பக்கத்திலே எதெல்லாம் உனக்கு கவலை கொடுக்கிறதோ, எதை பற்றியெல்லாம் நீங்கள் பயப்படுகிறீர்களோ அதையெல்லாம் நீங்கள் எழுதுங்கள். வலது பக்கத்திலே எதையெல்லாம் நினைத்து மகிழ்ச்சி அடைகிறீர்களோ, எதையெல்லாம் நினைத்து கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறீர்களோ அதை எழுதுங்கள் என்று சொல்லுவார். இவர் பேப்பரை வாங்கி, பேனாவை வாங்கிட்டு மனமனமனமனமனமுக்கு அந்த இடது பக்கத்துல அந்த பக்கம் அப்ப இந்த பக்கம் யோசிக்கிறாரு எதையுமே அவங்களால எழுத முடியும். இந்த கேட்கிறாரு, என்னங்க நிறைய கவலைகளை எழுதியிருக்கிறீங்க, உங்களுடைய வாழ்க்கையில ஒரு விஷயம் கூட நன்றாக நடக்கவில்லையா என்று கேட்கிறார். அவர் எனக்கு எதுவும் இப்பொழுது நினைவு வரவில்லை என்று சொல்றார். சரி, நான் உதவி செய்கிறேன். உங்க பெரிய பையன் ஜெயிலுக்கு போனானே, வந்துட்டானா என்று கேட்கிறார். அவர் கடிதத்துக்கு வாங்கி போட்டுச்சு. அவன் எதுக்கு ஜெயிலுக்கு போனான்? அவன் கல்யாணம் முடிச்சு சேர்க்கா செட்டில் ஆயிட்டு சந்தோஷமா இருக்கிறாங்க, நீங்க வேற யாரையும் சொல்றீங்க சொல்றாங்க. அதையெல்லாம் பெரிய பையன் திருமணம் முடித்து மகிழ்ச்சியோடு இருக்கிறார் எழுதி பார்ப்பாங்க. அப்புறம் அந்த டைவர்ஸ் கேஸ் எப்படி போய்விடுகிறது? எந்த டைவர்ஸ்? ஒரு வயது உங்க மேல விவாகரத்து வழக்கு போட்டுருக்காங்களே. இல்லைங்க, நீங்க வேற யாரும் சொல்றீங்க, என் ஒய்ஃபைய கூட தான் இருக்கிறார், நாங்க சந்தோஷமா தான் இருக்கோம், எழுதுங்க. ஒய்ஃப் என்ன விவாகரத்து கேட்டு கேஸ் போடவில்லை, எழுதுங்க. அப்புறம் உங்க பொண்ணு இந்த கல்யாணம் முடிச்சு போனாங்க, அப்புறம் ஏதோ பிரச்சனை சொல்லி வீட்டுக்கு வந்தாங்களாமே, அப்படியா?
நீங்க திருப்பி வேற யாரையும் சொல்றீங்க, என் பொண்ணு சந்தோஷமா தான் இருக்கிறாங்க, கல்யாணம் முடிஞ்சு இப்போ 1 வருஷம் தான் ஆகுது, நல்லாதான் இருக்கிறாங்க, எழுதுங்க, பெண் திருமணம் முடித்து சந்தோஷமாக இப்படியே ஒவ்வொரு கேள்வியாக கேட்டு 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 அந்த பக்கம் நிறைந்து அடுத்த பக்கம் திருப்பி எழுதுகிற வரை அவர்களிடம் இவர் யோசிக்கின்றார். இவ்வளவு விஷயங்கள் என்னுடைய வாழ்க்கையில சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிற பொழுது நான் தேவையில்லாமல் பயப்பட்டுக் கொண்டிருக்கிறேன். இல்லைன்னு சொன்னால் எதெல்லாம் எனக்கு கவலை தருகிறதோ அதைத்தான் நான் திரும்ப திரும்ப நினைத்துக் கொண்டிருக்கிறேனே ஒழிய கடவுள் எந்த விதத்திலெல்லாம் என்னை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை நான் நினைத்து பார்ப்பதில்லையே, அவருக்கு நன்றி செலுத்துவதில்லையே என்று அந்த மனிதன் அவருடைய வாழ்க்கையை இன்னொரு கோணத்திலே பார்க்க ஆரம்பிக்கிறார். மகிழ்ச்சியான ஒரு பார்வை, நம்பிக்கையான ஒரு பார்வை, கடவுளுக்கு நன்றி செலுத்துகின்ற ஒரு பார்வையோடு அவர் தனது வாழ்க்கையை பார்க்க தொடங்குகிறார். உள்ளத்திலே மகிழ்ச்சி கிடைக்கிறது, மன நிறைவு கிடைக்கிறது, கடவுளுக்கு நன்றி செலுத்தி தன்னுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொள்கிறார். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு இந்த இறை வார்த்தைகளை நாம் வாசிக்கிற பொழுது கேட்கிற பொழுது முதல் வாசகத்திலே எரேமியாவின் புலம்பல், எரேமியாவின் ஒரு பயம், எரேமியா கடவுளால் அழைக்கப்பட்ட இறைவாக்கினர், கடவுள் அவரோடு இருக்கிறார், அவருக்கு உதவியாக இருக்கிறார் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் அவர் நடைமுறையிலே யதார்த்தமாக அவருக்கு எழுகின்ற எதிர்ப்பை பார்த்து அவர் மிகவும் கலங்கி போகிறார். அப்படி உள்ளத்திலே பயம், கடவுள் இருக்கிறார் தான், ஆனா நான் இருப்பேனா, என்னை இவங்க விட்டு வைப்பாங்களா என்று சொல்லி அவருடைய உள்ளத்திலே ஒரு கலக்கம் இருக்கிறதை அந்த முதல் வாசகம் வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். இரண்டாவது வாசகத்திலே இந்த பௌரணியார் கூட அதைத்தான் சொல்லுகிறார். கடவுள் பக்கமாக இருக்கிறார், ஆனாலும் நம்முடைய உள்ளத்திலே கவலைகள், நாம் எதை நாம் கவலைப்பட வேண்டும், எதை பற்றி பயப்பட தேவையில்லை என்று சொல்லி பவுலருடைய வார்த்தைகள் இருக்கிறதை பார்க்கிறோம். நற்செய்தியிலே இயேசு ஒரு 3 காரணங்களுக்காக நாம் பயப்படக்கூடாது என்று சொல்கிறோம். நாம் பயப்படுவதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. நாம் கவலைப்படுவதற்கு நம்முடைய வாழ்க்கையிலே நிறைய காரணங்கள் இருக்கின்றன. ஜூன் மாதம் வந்துவிட்டாலே நம்முடைய பிள்ளைகளுடைய படிப்பை நினைத்து நாம் கவலைப்படுவோம். அவர்களை எந்த துறையிலே சேர்ப்பது, எந்த கல்லூரியிலே சேர்ப்பது, அவருடைய எதிர்காலம் இந்த படிப்பை வைத்துத்தானே இருக்க போகிறது என்கின்ற கவலை பக்கம், அதற்காக வருகின்ற செலவுகள் என்ற பக்கம் நம்முடைய உள்ளத்திலே கவலை இருக்கிறது, பயம் இருக்கிறது. இவ்வளவு டொனேஷன் கொடுத்து ஃபீஸ் கட்டி நான் அனுப்புகிற இந்த பிள்ளை ஒழுங்காக படித்து தேர்வானா என்கின்ற கவலையும் நம்முடைய உள்ளத்திலே இருக்கிறது. அதை போல நம்முடைய வேலையை பற்றிய கவலைகள், எதிர்காலத்தை பற்றிய கவலைகள், நம்முடைய குடும்ப உறவுகளை பற்றிய கவலைகள், புதிதாக நாம் எடுக்கிற முயற்சிகளை பற்றிய கவலைகள், நாம் செய்கின்ற தொழிலை பற்றிய கவலைகள், தொழில் முன்னேற்றத்தை பற்றிய கவலைகள் சொல்லி நம்முடைய வாழ்க்கையிலே கவலைகள் ஒன்றாக வந்து கொண்டே இருப்பதை நாம் பார்க்கிறோம். அதெல்லாம் நினைச்சு பார்க்கிற பொழுது ஒரு சில நேரங்களில் இரவு நேரத்திலே நமக்கு தூக்கம் கூட வருவது கிடையாது. இந்த கவலைகள் மீண்டும் மீண்டும் நம்முடைய எண்ணத்திலே வந்து கொண்டே இருக்கின்ற காரணத்தினாலே நமக்கு தூக்கம் கிடையாது, ஓய்வு கிடையாது. அது நமது உடலை பாதிக்கிறது. மீண்டும் உற்சாகமாக நாம் வேலைக்கு செல்வதற்கோ நம்முடைய உறவுகளோடு மகிழ்ந்து கொள்வதற்கோ அது மிகப்பெரிய தடையாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் என்று புரியவில்லை. ஆனால் இயேசு இன்றைக்கு சொல்லுகிறார், நாம் ஏன் கவலைப்படக்கூடாது. 3 காரணங்களை சொல்லுகிறார். 3மே மிக முக்கிய காரணங்கள். இந்த 3 காரணங்களை நாம் உணர்ந்து நம்முடைய வாழ்க்கையில அதை நாம் ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் நம்முடைய மனது கவலைப்படாது. தடைகள் இருக்கும், சவால்கள் இருக்கும், சங்கடங்கள் இருக்கும், இழப்புகள் இருக்கும், ஆனாலும் நாம் கவலைப்பட மாட்டோம். அதை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு மன தைரியம் நமக்கு இருக்கு. அதையும் கடந்துட்டு போக முடியும் என்கின்ற நம்பிக்கை நமது உள்ளத்திலே இருக்கும். அது 3 காரணங்கள் என்ன? முதல் காரணம் சொல்லுகிற இந்த முதல் காரணம் பாருங்க, நமக்கு எதிராக இருக்கிறவர்கள், நமக்கு எதிராக இருக்கிற தீய சக்திகள், நமக்கு எதிராக இருக்கின்ற தீயவர்கள்
எவ்வளவுதான் அவர்கள் நமது கண்ணுக்கு தெரியாமல், நமது அறிவுக்கு புலப்படாமல் அவர்கள் மறைத்து மறைத்து விஷயங்களை செய்தாலும் கடவுள் வெளிப்படுத்துவார். எவ்வளவுதான் அதை மறைச்சு மறைச்சு மூடிக்கு வச்சிருந்தாலும் கடவுள் வெளிப்படுத்துவார். நமது கண்முன்னால் மிகப்பெரிய தலைவர்களாக, சக்தி படைத்த அரசியல்வாதிகளாக இருந்தவர்களுடைய அவர்கள் மறைத்து வைத்து செய்த அந்த செயல்பாடுகள் ஒரு காலகட்டத்திலே வெளிவருகின்றன. கடைசியில் முன்னேறும் பொழுது அவர்கள் சிறையிலே தான் முடிகிறது கூட பார்க்க முடியும். கடவுள் வெளிப்படுத்துவார். நான் மறைக்கலாம், வெற்றிகரமாக மறைக்கலாம், சட்டத்தை வைத்து மறைக்கலாம், அரசியல் பலத்தை வைத்து மறைக்கலாம், எனக்கு இருக்கிற எல்லா சக்திகளையும் வைத்து மறைக்கலாம். கடவுள் வெளிப்படுத்த எப்படியாவது வெளியே வந்துடும். ஆகவே நாம் நமக்கு எதிராக இருக்கிற தீய சக்திகள், எதிரிகள், தீய எண்ணங்கள் கடவுள் வெளிப்படுத்த. இரண்டாவதாக நமக்கு எதிராக இருக்கிற சக்திகள், எதிரிகள், தீய சக்திகள் இவைகளுக்கு ஒரு கோடு போட்டு வைத்திருக்கிறார். கடவுள் ஒரு கோடு போட்டிருக்கிறார். அந்த கோட்டை தாண்டி அவர்களால் வர முடியாது. அந்த வரையறையை தாண்டி அவர்களால் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. கடவுள் போடுகிற எல்லை கோடு அதை அவர்கள் தாண்ட முடியாது. அது என்ன எல்லை கோடு? சொல்லுகிறார், உங்கள் உடலை மட்டும் காயப்படுத்துகிறவர்களை, பாதிக்கிறவர்களை குறித்து அஞ்சாதீர்கள். அவர்களால் உங்கள் ஆத்மாவை ஒன்றும் செய்ய முடியாது. பழைய ஏற்பாட்டிலே யோபு ஆகமத்தை நாம் வாசிக்கின்றோம். மிக நம்முடைய குடும்ப வாழ்க்கைக்கு யாரெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில இழப்புகளையும் சங்கடங்களையும் துயரங்களையும் சந்திக்கிறோமோ, தொடர்ந்து சந்திக்கிறோமோ, தோல்விகளை இந்த யோபு புத்தகத்தை எடுத்து வாசித்தாலும் போது நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமாக மாற்றம் கொள்ளும். யோபு மிக அதிகமாக சோதிக்கப்பட்டார். சாத்தான் அவரது உடலை தொடுகின்றார், அவருக்கு தோல்வி அதிகரிக்கிறது. சாத்தான் அவரது உடைமைகளை தொடுகின்றார், அவருக்கு இருக்கிற எல்லா உடைமைகளையும் அவர் இழக்கின்றார். சாத்தான் அவரது உறவுகளை தொடுகின்றார். நண்பர்கள் விட்டு போகிறார்கள், உறவினர்கள் விட்டு போகிறார்கள், அவர் தனிமைப்படுத்துகிறார். ஆனால் சாத்தானால் அவரது ஆன்மாவை தொட முடிகிறது. அவரது ஆன்மாவை சாத்தானால் தொட கடவுள் அனுமதிப்பதில்லை. ஆகவே அவருக்கு இருந்த அந்த விசுவாசம், கடவுள் மேல் அவர் கொண்டிருந்த அந்த நம்பிக்கை உறுதியாக இருக்கிறது. அந்த நம்பிக்கை இறுதியிலே அவருக்குத்தான் வெற்றியை கொடுக்கிறது. ஆகவே உடலை மட்டும் இல்லை என்று சொன்னால் ஒரு ஒரு நிரந்தரமற்ற பாதிப்புகளை ஏற்படுத்துகிறவர்களை பற்றி கவலைப்படாது. அவர்களுக்கு ஒரு எல்லை இருக்கிறது. அதை தாண்டி அவர்களால் எந்த பாதிப்பும் ஏற்பட. மூன்றாவது காரணம், நாம் எல்லோருமே அடிப்படையிலே விசுவசிக்கிறவர்கள் மிகச்சிறந்த காரணம், கடவுள் நம்மே அன்பு கொண்டவராக இருக்கிறார். கடவுள் நம்மே அக்கறை கொண்டவராக இருக்கிறார். கடவுள் நமக்கு தேவையான பாதுகாப்பை கொடுக்கிற அளவிற்கு நம்மேல் பரிவு கொண்ட ஒரு அன்பான பாடக தந்தையாக இருக்கிறார். குழந்தைங்களை பாருங்க, குழந்தைங்க யாராவது கணக்குல கை வச்சு உட்கார்ந்துருக்கிறாங்களா? பார்த்துருக்கீங்களா? குழந்தைங்க கணக்குல கை வச்சு உட்கார்ந்துருக்கிறத பார்த்துருக்கீங்களா? போட்டோக்கு வேணா போஸ்ட் கொடுப்பாங்க. ஆனா எவ்வளவு பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கும் அவங்களை சுத்தி, ஆனா அவங்க விளையாடிக்கிட்டு மகிழ்ச்சியோட இருப்பாங்க. ஏன் ஏன் அப்பா இருக்கிறாங்க, அம்மா இருக்கிறாங்க, அப்பாவும் அம்மாவும் பக்கத்துல இருக்கிற வரைக்கும் நான் எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை என்கின்ற அந்த குழந்தையுடைய மனதில் நமக்கு ஒரு மிகப்பெரிய கடவுள் இருக்கிறார். நம்மை நேசிக்கிற கடவுள், நம்மை விட்டு விலக மாட்டார், நம்மை கண்ணீரிலே எப்பொழுதும் இருக்க விட மாட்டார். ஏனென்றால் அவர் உண்மை அன்பு செய்யும். நம்ம குழந்தைய இந்த குழந்தை கொஞ்ச நேரம் காணனா எவ்வளவு பதறி போகிறோம்.
அவை நேசிக்கிற கடவுள், எப்பொழுதும் நேசிக்கிற கடவுள் நம்மை விட்டு விலக மாட்டார். ஆகவே கவலை ஒவ்வொரு நாளும் கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் செய்கின்ற அனைத்து ஆசீர்வாதங்களை நாம் நமது மனத்தினால் ஜெபத்திலே கொண்டு வந்து கொண்டே இருக்க வேண்டும். இறைவனுக்கு நன்றி செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். கவலைகள் தானாகவே நம்முடைய உள்ளத்தை நீக்கி